ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமியின் அருளும் செல்வமும் வீட்டில் பெருக துளசியை மட்டும் இப்படி வழிபட்டால் போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். துளசி செடி மகாலட்சுமியோட அம்சமாக இந்து மதத்தில் வழிபடப்படுது. துளசி செடியை வழிபட்டால் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒன்றாக வழிபட்ட பலன் கிடைக்கும். துளசி செடியை வழிபட்டு மகாலட்சுமி தேவியை விஷ்ணு பகவானையும் மனதார மகிழ்வித்தால் நம்ம இல்லத்தில் செல்வம் பெருகும். வீட்டில் பண தட்டுப்பாடுகள் இருக்காது. தொழிலிருந்து தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பிரச்சனைகள் நீங்கும். இல்லத்தாரியோட ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். இப்படி துளசி தேவியை வழிபட்டால் நம்ம இல்லத்தில் பல நன்மைகள் நடைபெறும். முறையாக சில வழிபாடுகள் பரிகாரங்களை செய்தால் மகாலட்சுமி தேவியோட அருளும் விஷ்ணு பகவானோட அருளும் கிடைக்கும். வீட்டில் செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல், பண தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும். இல்லத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உடல் நலத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த துளசி செடிக்கான வழிபாடு பரிகாரத்தை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சில விசேஷ நாட்களில் துளசிக்கு இந்த பரிகார முறைகளை செய்து வீட்டில் இன்பமும் மகிழ்ச்சி செல்வம் நிறைந்து சந்தோஷமாக வாழலாம். தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது இந்து மதத்தில் மிகவும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுது. அப்படி துளசி செடிக்கு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் துளசி தேவி மகிழ்ந்து இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுப்பாங்க. தினமும் இல்லத்தில் எப்படியும் விளக்கேற்றி வழிபாடு நடக்கிறது இயல்பான ஒன்று தான். அதே நேரம் மாலை நேரத்தில் துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு திருமண பொருட்கள் அப்படி இல்லைன்னா நலங்கு பொருட்கள் வழங்குதல் வழக்கமான ஒன்று. அப்படி துளசி செடிக்கு மாதத்திற்கு இருமுறை வரும் ஏகாதசியில் திருமண பொருட்கள் அப்படி இல்லைன்னா நலங்கு பொருட்களை வழங்கினா மகாலட்சுமியோட மனம் மகிழ்ந்து அவங்களோட அருள் புரிந்து லக்ஷ்மி கடாட்சியம் செல்வ செழிப்போட நமக்கு கொடுப்பாங்க. இந்த திருமண பொருட்கள் அப்படி இல்லைன்னா நலங்கு பொருட்களில் இருப்பவை என்னென்னா வளையல்கள், கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வெற்றிலை, பாக்கு, மலர், வாழைப்பழம், ஒரு சிகப்பு நிற துணி இவற்றை வச்சு துளசி செடிக்கு ஏகாதசி நாட்களில் வழங்கி வழிபடும் போது மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். துளசி செடிக்கு ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் நீரூற்றும் போது இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக வழங்கி தூப தீப ஆராதனைகளை காட்டினா மகாலட்சுமியோட மனம் மகிழ்ந்து வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் செடிக்கு நீரூற்றும் போது நம்முடைய தேவைகளை கூடி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா துளசி நமக்கு அருள் புரிவாங்க. நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாங்க. எப்படி கோவில்களில் உள்ள சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்கிறாங்களோ அதே போல் வீட்டில் வளர்க்கும் துளசிக்கு பால் வார்த்தல் அப்படிங்கிறது இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் துளசிக்கு பால் வார்த்தல் அப்படிங்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்பவே விசேஷமான விஷயம். ஏகாதசி திதி என்று செய்தாலும் அது நல்ல பலனை கொடுக்கும். இப்படி துளசிக்கு பால் வார்ப்பதன் மூலமாக ஒருவரோட கஷ்டம் நீங்கும், துரதிர்ஷ்டம் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். தண்ணீர் வழங்குதல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரம். இந்த தண்ணீர் வழங்குதல் நாம் தினமும் செய்வோம். நாம் நீர் ஊற்ற செடியின் வளமை அதிகரிக்கும். ஆகையால் செடிக்கு நீர் ஊற்றுதல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு செயலாக கருதப்படுது. அப்படி துளசிக்கு தினமும் நீர் ஊற்றும் போது நம்ம மனக்குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீர் ஊற்றினீங்கன்னா உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் வாழ்க்கையில் அதிகரித்து மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா துளசி செடியை வாடாமல் பார்த்துக்கணும்.
இது ரொம்பவே முக்கியமான விஷயம். வீட்டில் இருக்கும் துளசி செடி வாடாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்ல விஷயம். அது வாடினுச்சு அப்படின்னா அபசகுணம் அப்படின்னு கூறுவாங்க. ஆகையால் துளசி செடிக்கு நீர் வார்த்தல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான பரிகாரம். இப்படி வீட்டில் உள்ள துளசிக்கு பரிகாரம் செஞ்சு இல்லத்தில் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு போன்றவற்றை பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.